ஹாய் அபா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ராவணன் தமிழன். 7 அக்டோபர் 2023 சனிக்கிழமை ஷிம்சாட் தோரா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இஸ்ரேல் நாட்டில் நடைபெறுது. இந்த ஷிம்சாட் தோரா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் தங்களுடைய பைபிளில் இருக்கக்கூடிய தோராங்கிற வசனத்தோட வருடாந்திர சுழற்சி முடிவை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இது அனுசரிக்கப்படுது. இதை அனுசரிக்கிறதுக்கு உலகம் முழுவதிலிருந்து பல்வேறு மூலைகளிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் மக்கள் அங்கே குவிகிறாங்க. அப்போது ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் 5000த்திற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் மற்றும் பாராசூட்டுகளை ஏவி அங்கே கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த கொலைவெறி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள்னு எந்த விதமான பாரபட்சமும் இன்றி இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுது. உடனே அரசு ஸ்டேட் ஆஃப் வார் அப்படிங்கிறத அறிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்களுடைய உயிர்களை காத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தவும் படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அயம் டோன்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்ப ஒரு உக்தியை பயன்படுத்தி வான்வெளி தாக்குதல்களை அப்படியே அதே இடத்துல வான்வெளியிலேயே பாதி வானத்திலேயே முறியடிக்கக்கூடிய ஆற்றலையும் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்படி இருந்தும் கூட 250க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள், 1590க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகிறாங்க. பல பேர் பிணை கைதிகளாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இணையதளங்களில் இது தொடர்பான காணொளிகள் பல வைரலாகிட்டு வருது. அதில் ஒரு காணொலியில் இலங்கையில் போர்க்குற்றத்தின் போது நடைபெற்றது மாதிரி இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அடித்து துன்புறுத்தப்பட்டு ஆடைகள் எல்லாம் களையப்பட்டு நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுறார். இந்த ஒரு குறிப்பிட்ட ஆபரேஷனுக்கு பேர், இந்த ஒரு குறிப்பிட்ட தாக்குதலுக்கு பேர் அல் அக்ஸா ஆபரேஷன். இந்த ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய முகமது தீப் எனப்படக்கூடியவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த அல் அக்ஸா ஸ்டாம் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துறாரு. இதன் மூலமா ஒவ்வொரு பாலஸ்தீனியர்களையும் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக போர்க்களத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையும் இடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இனஃப் இஸ் இனஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறாரு. இதனுடைய பயன்பாடு, இதனுடைய பொருள் என்னங்கிறத பிறகு பார்க்கலாம். எது எப்படினாலும் ஒரு போருங்கிறது ரொம்ப துயரமானதுங்க, ரொம்ப ஆபத்தானது. இதற்கு இந்தியா, அமெரிக்கா, இட்டலி, ஜெர்மன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறதா நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த மோதல் ஏதோ இன்று நேற்று நடைபெற்றக்கூடிய ஒன்றாக இல்லை. இது வந்து காலந்தொட்டு, பல காலந்தொட்டு ஒரு நூற்றாண்டு வரலாற்றை கொண்டதா இருக்குது. இந்த மோதல் உலக நாடுகளில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீனியர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த போரின் வரலாற்று தன்மை என்னங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த மோதல் இந்தியா மீது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹமாஸ் அமைப்புனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1946 வரைக்குமே அந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு தேசமாக, ஒரு முழு வடிவமைப்பை கொண்ட, ஒரு முழு எல்லைகளை கொண்ட தேசமாக இருக்குது. 1946 இன்றைய காலகட்டம் வரை கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமுற்று ஒரு சிறிய துண்டம் போல, சிறிய கண்டம் போல காட்சியளிக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பாலஸ்தீனியர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இது இஸ்ரேலியர்களுடைய ஆக்கிரமிப்பினால தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது சிதிலமுற்றுது, இது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகுலைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. காசா ஸ்ட்ரிப்புங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி ஈஜிப்ட் மற்றும் இஸ்ரேலிய எல்லைகளை பகிர்ந்து கொண்ட ஒரு பகுதியாக இருக்குது. இதனுடைய மேற்கு புறத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய திரைக்கடல்னு சொல்லக்கூடிய மெடிட்டரேனியன் சீ ஓடுது. இந்த காசா பகுதி இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுது. இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு. இது முழுக்க முழுக்க பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு பல நாடுகளால் பிரகடனப்படுத்தப்படுது, அறிவிக்கப்படுது. இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய ஆங்கில விரிவாக்கம் அல்லது ஆங்கில பொருளாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான். 1987 உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு, உருவான இந்த அமைப்பு 1988ஆம் ஆண்டு தங்களுடைய செயல் திட்டத்தை முழுமையாக வடிவமைக்கிறாங்க, முதன்முறையாக வடிவமைக்கிறாங்க. இது துவங்கப்பட்ட காலத்தில் என்ன அப்படி இருக்குனாக்க, இதனுடைய முழு நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னாக்க, இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளை மீட்டெடுக்கிறதா இதனுடைய முழு நோக்கமாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இந்த ஹமாஸ்ங்கிற பேருக்கு அரபு சொல்ல என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வீரம், வெரஸ். இதில் ஹீப்ரூவில் அது என்ன சொல்லப்படுது, அத்துமீறல் அப்படின்னு சொல்லப்படுது. இது துவக்கப்படும் போது இதனுடைய பிரதான நோக்கங்களாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலிய பகுதிகளை கைப்பற்றி திரும்ப பாலஸ்தீனத்தினிடம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கொள்கை மாறி உலக வரைபடத்திலிருந்து இஸ்ரேலை அடியோட தூக்கணும், அடியோட அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு செயல்பட தொடங்குது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இதனுடைய அத்துமீறல்கள் மற்றும் தேவையில்லாத கட்டமைப்புகளை உருவாக்குது. இது பல்வேறு விதமான
தாக்குதல்களை மக்களிடத்திலே தொடுக்க ஆரம்பிக்குது. 1990களிலிருந்து இன்றைய காலகட்டம் வரை இது தொடுத்த தாக்குதல்களின் எண்ணிக்கை ஒரு பட்டியலே போடலாம் அப்படிங்கிற லெவல்ல இருக்குது. 87 முறை பொதுமக்கள் மேல, அதாவது அப்பாவி பொதுமக்கள் மேல இவர்கள் தாக்குதல்களை ஏற்படுத்தியிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்களாகவோ அல்லது இவர்களால் பாதிக்கப்பட்டவர்களாகவோ இருக்கிறாங்க. 22,000 கிலோமீட்டர் பரப்பளவே கொண்ட இந்த இஸ்ரேல் நாட்டு மக்கள் எப்போதுமே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளால் பயங்கரவாத அச்சுறுத்தலோடவே இருந்துட்டு வர்றாங்க. இதனை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அயன் டோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை இந்த இஸ்ரேல் நாடு உருவாக்கு. 2011ஆம் ஆண்டு இஸ்ரேலியன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அயன் டோம் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குது. அதாவது வான்வெளியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களான ராக்கெட் மூலமாகவோ அல்லது மிசைல் மூலமாகவோ அல்லது ஏர்கிராஃப்ட் மூலமாகவோ எந்த விதமான தாக்குதல்களை ஏற்படுத்தினாலும் வான்வெளியிலேயே அதனை முற்றிலும் தகர்த்து அங்கேயே அதனுடைய செயல்திறனை முழுமையாக மழுங்கடிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் தான் இந்த அயன் டோம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது காசா பகுதியிலிருந்து எந்த விதமான தாக்குதல் ஏவுகணைகள் ஏவப்பட்டாலும் அதனை அங்கேயே டிடெக்ட் செஞ்சு ஒரு ட்ரெஜெக்டரி மேப் தானாகவே வரைஞ்சி அதுவே ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஆப்போசிட்டான மிசைலை லான்ச் பண்ணி அங்கேயே அதனுடைய செயல்திறனை இழக்க செய்யுது. இதுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தோட ரகசியம். 2012 காசா இஸ்ரேல் மேலே படையெடுக்க ஆரம்பிக்குது. அதாவது இதே போல வான்வெளி தாக்குதல்களை ஏற்படுத்துது. இதே மாதிரி 85 விதமான வான்வெளி தாக்குதல்களை முறியடிக்கிறது. அதனால என்ன பண்ணுது அப்படின்னாக்க இந்த ஒரு குறிப்பிட்ட ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இனிமே வான்வெளி தாக்குதல் நடத்தினா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போரை பிரகடனப்படுத்துது. போர் வெடிக்குது. இந்த தாக்குதல் அல்லது போருடைய ஆழம், தேவை என்ன, இது எந்த விதமான தாக்குதல்களை எந்த விதமான தாக்கத்தை உலகளவில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கணுன்னாக்க இதனுடைய ஹிஸ்ட்ரியை முதல்ல புரட்டி பார்க்கணும். 1973ஆம் ஆண்டு யோம் கிப்பூர் அப்படிங்கிற ஒரு போரை நினைவுபடுத்தும் நமக்கெல்லாம். 1973ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த போரை தொடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பயங்கரவாத அமைப்பு இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளான ஈஜிப்ட் மற்றும் சிரியா ஆகியவை. இவை இரண்டும் தான் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்த இருக்குது. இப்படி இருக்கிற சூழலில் இந்த யோம் கிப்பூர் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த யோம் கிப்பூர் அப்படிங்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட தாக்குதல் எப்போ நடத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதே அக்டோபர் 6ஆம் தேதி 1973. நான் இப்போ முன்னாடி சொன்னது அக்டோபர் 7ஆம் தேதி 2023, சரியாக 50 ஆண்டு காலத்திற்கு முன்னர், ஒரு நாளைக்கு முன்னாடி. ரைட்டா? சரி. இப்போ இந்த யோம் கிப்பூர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு குறிப்பிட்ட ரொம்ப புனிதமான திருவிழாவாக கருதப்படுது இஸ்ரேலியர்களை. இது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தங்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து அன்றைய தினம் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்படின்னும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வைனை குடிப்பாங்க. நாமெல்லாம் வைன் குடிக்கிற போது சியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதற்கு பதிலாக இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி வில் பி டுகெதர் இன் ஜெருசலேம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடந்துகிட்டு இருக்க போது தான் இந்த போர் நிகழ்த்தப்படுது. இந்த போருக்கு சோவியத் ரஷ்யா அந்த அரபு நாடுகளுக்கு துணை செய்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுது, போட்டிக்காக அமெரிக்கா இஸ்ரேல் கூட சேர்ந்துக்குது. இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அரபு நாடுகளும் சோவியத் யூனியனையும் எதிர்க்குது. அப்படி இருக்கிற இந்த போருடைய இறுதிக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கடைசியில் இஸ்ரேலுக்கு தான் வருது. ஆனால் இதற்கு கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகமானதாக இருக்குது. ஏறத்தாழ 2600க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு. 12,000க்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைகிறார்கள். இந்த 1973 நடக்கக்கூடிய போர் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா சுற்றி இருக்க அரபு நாடுகளுக்கோ அல்லது காசா படையினருக்கோ இந்த இஸ்ரேலிய படைகளை வீழ்த்துறது ரொம்ப எளிது, ரொம்ப அவ்வளவு கடினமான காரியம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இதை விட்டுடலாம். இப்போ ஜெருசலேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய புனிதமான தலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுது. இது ஜெருசலேம் யார் யாருக்கெல்லாம் புனித நகரமாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்த மக்களுக்கு, இஸ்லாமியத்தை சேர்ந்த மக்களுக்கு மற்றும் ஜுடாயிசம் அதாவது யூதர்களுக்கும் இது புனித தலமாக கருதப்படுது. இந்த நிலையில தான் ஹமாஸ் அமைப்பு இந்த இஸ்ரேலிய இராணுவ படையினர் தேவையற்ற முறையில் தனிப்பட்ட முறையில் மசூதிகளை சுற்றி தாக்குதல் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது.
இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இந்த வெஸ்டர்ன், அதாவது இந்த மேற்கு கரையில் நடைபெறுது. அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுறாங்க. இதற்கு இஸ்ரேல் கொடுக்கிற விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லப்பட்டவர்கள் ஒன்று தீவிரவாதிகளாகவோ அல்லது தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களாகவோ மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர அப்பாவி மக்கள் கொல்லப்படலை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு விதமான தாக்குதல்களுக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த மேற்கு கரையில் நடத்தப்படுற தாக்குதல்கள்லையும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர்கள் மேலே கல்லெறியப்படுது. அப்படி கல்லெறியப்படுறதுனால தான் இஸ்ரேலிய ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் இஸ்ரேலிய தரப்பினர் சொல்றாங்க. இதற்கு பாலஸ்தீனியர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னாக்க, மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவ படையினருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. கல்லை எரிஞ்சிட்டு பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக்கிறதுக்காக மசூதிகளுக்குள்ளே சென்று தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதா இஸ்ரேலியர்கள் ஒருபுறம் அவர்கள் மீது குற்றம் சாட்ட, பாலஸ்தீனியர்கள் பதிலுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க, தொழுகை நடைபெறும் வேளையில் தொழுகை நடைபெறும் அந்த மசூதிகளுக்கு உள்ளேயே புகுந்து அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியில் கொண்டு வந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறதா இஸ்ரேலியர்கள் மீது பாலஸ்தீனியர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இப்படி மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேளையில் அந்த போர் மிக பிரம்மாண்டமான முறையில், மிக சீரிய முறையில், மிக கூரிய முறையில், மிக வன்மையான முறையில் அது மாறுது. இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் 2000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட 3000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்படுறாங்க. இந்த காசா ஸ்ட்ரிப்பை சுற்றி இருக்கிற நாடுகள் வெறும் 2 நாடுகள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல், இன்னொன்று ஈஜிப்ட். இந்த 2 நாடுகள் மட்டும்தான் இருக்குது. இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த இஸ்ரேலே வந்து பண உதவியோ அல்லது நிதி உதவியோ அல்ல ஆயுத உதவியோ செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்று ஈஜிப்ட் அந்த உதவியை செய்யணும், அல்லது வேறு ஏதாவது நாடுகள் இதனுடைய சதிக்கு பின்னணியாக இருக்கணும். ரைட், திரும்ப போயிடலாம். இந்த காசா ஸ்ட்ரிப்பை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று வந்து இஸ்ரேல், இன்னொன்று ஈஜிப்ட். இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த இஸ்ரேலே வந்து பண உதவியோ அல்லது ஆயுத உதவியோ அளிக்க வாய்ப்பில்லை. ஒன்று வந்து ஈஜிப்ட் இதுக்கு பின்னால் இருக்கணும், அல்லது இந்த சதிக்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு நாடு அவர்களுக்கு ஆயுத உதவியோ பண உதவியோ செய்யணும். உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதற்கு உதவக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அதாவது மனிதாபிமான அடிப்படையில் இந்த போரெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொழுது இந்த பாலஸ்தீனியர்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் ஆட்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு நிதி உதவி அமெரிக்காவால் வழங்கப்படுது. அந்த நிதி உதவியை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயுதங்கள் வாங்குறதுக்கோ அல்லது வந்து இந்த மாதிரி போர் யுத்தம் செய்கிறதுக்கும் மட்டும்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அப்படியே மனசில் வச்சுங்க. இந்த குறிப்பிட்ட நிகழ்வு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்திய நிகழ்வான G20 மாநாட்டோட பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவே பொருந்தி அமையும். இந்த G20 மாநாட்டோட முத்தாய்ப்பான நிகழ்வாக அமைஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்தியாவையும் ஐரோப்பிய யூனியனையும் இணைக்க ஒரு காரிடர் ப்ராஜெக்ட் ஒன்று அமையுது. அது எதன் மூலமாக ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிட்டரேனியன் சொல்லப்படக்கூடிய மத்திய திரைக்கடல் வழியாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சுது. இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் இப்போ நடைபெற்று இருக்கக்கூடிய தாக்குதல்னால அப்படியே கைவிடக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஏனென்றால் தீவிரவாத தாக்குதல் நடைபெறக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக எந்த விதமான பெருந்தேசங்களும் தங்களுடைய முதலீடுகளை செலுத்துறதுக்கு முன்வராது. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கண்ட்ரியும் அங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த கடல் வழித்தடம் மூடப்பட்டதுனாக்க அங்கே வணிகமே நடைபெற முடியாத ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவின் நிலைப்பாடு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்ற போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா ஒரு காலகட்டத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு மிக ஒரு பின்புலமாக, மிக பெரிய வலுப்பெற்ற ஒரு பின்புலமாக அவர்கள் முழுமையான சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த இஸ்ரேலுக்கும் தங்களுடைய உறவுகளை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவை பலப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளில் செஞ்சுட்டு இருக்கிறதுனால 2 புறமும் அவர்கள் தங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா பாலஸ்தீனியர்களுடைய வல்லாண்மை மட்டுப்படும். அதன் மூலமாக இந்தியர்களுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட கனவு ப்ராஜெக்டான இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடர் ப்ராஜெக்டை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அல்லது சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஒரு இந்தியன் ஜூ ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வான்வெளி தாக்குதல் அல்லது இந்த ஏவுகணை தாக்குதல்ங்கிறது வழக்கமான ஒன்றாயிடுச்சு. அதாவது அந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் போது சைரன் ஒலிக்கும். அப்போது எங்களுடைய வேலைகளெல்லாம் நாங்கள் விட்டுட்டு அந்த பதுங்கு குழிகளுக்கு போய் நாங்கள் பதுங்கிக்குவோம்
அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அந்த பதுங்குக்குழி அதாவது அந்த ஏவுகணை தாக்குதல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி அவங்களே பேக் டு த ஒர்க் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எவ்வளோ ஒரு இழிவான ஒரு துயரமான நிலை. இந்த ஒரு அவலமான நிலை யாருக்குமே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை நம்ம தயார் செய்கிறோம். சரி, உலகத்தினுடைய ஏதோ 2 நாடுகள் பாதிக்கப்பட போகுது, ஏதோ 2 நாடுகள் சண்டை போட போகுது, அதனால் நமக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, உலகத்தினுடைய அனைத்து நாடுகளுக்கும் இதன் மூலமாக பாதிப்பு ஏற்பட தான் போகுது. அதாவது எக்கானமி, பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட போகுது, உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் பாதிப்பு ஏற்பட போகுது. சப்ளை செயின் உடையும், அதனால் பொருட்களுடைய விலையேற்றம் மலையளவு ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கொலாட்ரல் டேமேஜ் உருவாகும். இது எதனால் அப்படின்னு பார்த்தா, அதாவது எந்த விதமான ஷார்ட்டேஜ் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால கொலேட்ரல் டேமேஜ் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்ஸ்டெபிலிட்டி உருவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பிற்கும் இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது நம்மளுடைய பாதுகாப்பு கூட அன்ஸ்டேபிளாக ஆகக்கூடிய சூழல் ஏற்படுது. இதனால் முடிஞ்ச அளவுக்கு தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை தவிர்ப்போம். இந்த தீவிரவாதத்திற்கு ஊற்றுக்கண், அதாவது இதனுடைய அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பசி, பட்டினி, ஆக்கிரமிப்பு, அட்டூழியம். இதுதான். நம்ம ஒருத்தர் அன்பு செலுத்தினோம்னாலே ஆட்டோமேட்டிக்லி இந்த தீவிரவாதம் மட்டுப்படும். அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க, அவர்கள் மேலே அன்பு செலுத்துங்க. இந்த ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் விடைபெறுறேன். மற்றும் ஒரு சுவையான கருத்தோடு நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.